நீங்க நல்ல ஆரோக்கியமா வாழணும்னா அதுக்கு இந்த பறவைகள் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? உதாரணத்துக்கு இந்த 3 பறவையை மட்டும் நான் சொல்றேங்க. முதல் பறவை காக்கா. வெறும் காக்கா தான் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைச்சுப்போம். ஆனா நம்ம ஊரை சுத்தி போடுற இந்த சின்ன சின்ன கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு நம்ம வீடு, நம்ம தெரு, இந்த ஊரை சுத்தம் செய்யற பெரிய வேலையை இந்த காக்கா செய்யுதுங்க. ஒவ்வொரு காக்காயும் தன்னுடைய வாழ்நாளில் குறைந்தபட்சம் 20,000 விதைகளை இந்த மண்ணுல விதைக்குதுங்க தன்னுடைய எச்சத்தின் மூலமா. இந்த காக்கா மட்டும் இல்லனா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது பறவை வெண்ணாந்தை. அப்படியே ஹார்ட் ஷேப்ல இதோட முகம் வெள்ளையா இருக்கும். ஒவ்வொரு விவசாய நிலத்திலயுமே இருக்கிற இந்த எலி தொல்லைக்கு வெண்ணாந்தை விட்ட பெரிய வேற சொல்யூஷனே எதுவும் இல்லைங்க. இது மட்டும் இல்லைன்னா உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். ஒரே ஒரு இரவுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 எலிகளை ஒரு வெண்ணாந்தை வேட்டையாடி சாப்பிட்டுரும். 3வது பறவை ஊர்பருந்து. இந்த பறவை வானத்துல அப்படியே வட்டமடிச்சுட்டே இருக்கும். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா குப்பை கிடங்களும் அழுகிட்டு கிடக்கிற இந்த ஆடு மாடு மாதிரியான இறந்த மிருகங்களை எல்லாம் சாப்பிட்றதுதான். ஊர்பருந்து மட்டும் இந்த இறந்த விலங்குகளை எல்லாம் சாப்பிடலன்னா நமக்கெல்லாம் நோய் தொற்று வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளை சுத்தி வாழுற அந்த பறவைகளும் உயிரினங்களும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க. நமக்கு நம்ம வீடு கட்டிக்கிற மாதிரி இந்த பறவைகளுக்கான வீடும் இந்த பூமியில இருக்கணும். அதனாலதான் நாங்க துளிகள் அமைப்புல நம்ம மண் சார்ந்த நாட்டு மரங்களை மட்டுமே நாங்க நட்டு வளர்க்கிறோம். ஏன்னா நம்ம நாட்டு மரங்கள்ல தான் இந்த பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் சிறந்த வீடு அது அமையும்.